நாகராஜன் ஒரு பிரமுகரை வெட்டினாங்க. தொடர்ந்து கொலை சம்பவங்கள். பொதுவாக இப்ப சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு வருகிறது. அந்த உண்மையை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு எதனால் சீர்கெட்டு வருவது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்ப போதை மருந்து கலாச்சாரம், மூளை முடுக்கெல்லாம் போதை வஸ்துக்கள், இந்த கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் பயன்படுத்துபவர்கள் அதிகமாகி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியாமையே பல்வேறு இது போன்ற என்ன சொல்றது ரொம்ப சொன்னா சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து இந்த போதை மருந்து வியாபாரம் அவர்களை குறிவைத்து நடக்கிறது. இதெல்லாம் தடுத்து வருகின்ற சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியது ஆளுகின்ற ஆட்சியாளரின் கடமை. அதில் அவர்கள் உறுதியாக இருந்து இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. பரவலா ஒரு குற்றச்சாட்டு, இப்ப இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் கடத்தப்பட்டு வருகிறது. ஆனா அதை தடுக்கிறதுக்கு நீங்க அங்கம் வகிக்கிறீங்களா? பாஜக மத்திய அரசு ஏன் தடுக்க மாட்டேங்குது? பரவலா ஒரு கட்சி, எல்லா கட்சி தலைவரும் ஒரு குற்றச்சாட்டு. இது அது அரசியல் ரீதியா நான் ஒரு அரசியல்வாதியா பேசல. நானும் ஒரு குழந்தையின் தந்தையாக நம்ம பல குடும்பங்கள்ல மாணவர்கள், இளைஞர்கள் எந்த அளவுக்கு குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இந்த போதை மருந்து கலாச்சாரத்திலிருந்து. இது அங்கிருந்து வருது, இங்க வருது இல்ல, அதை தடுத்து அதை இங்க வரவிடாமல் தடுக்க வேண்டியது இங்க உள்ள அரசாங்கத்தின் கடமை. இது கையாளகத்தனமா அங்கிருந்து வருது, அங்கிருந்து எடுக்கல, இங்க நீங்க தடுக்கங்கிற. இங்க என்ன காவல்துறை இல்லையா? உங்களுக்கு ஆற்றல் இல்லையா? இல்லாட்டி வீட்டுக்கு போங்க, மக்கள் உங்களே வீட்டுக்கு போக வச்சிருவாங்க.